இது முதல் விளங்கிட்டீங்களா? ஈக்கி வர்றதுக்கு முன்னாடி இந்த எதனாலன்னு கேட்டால் அவங்க பேசிக்கெல்லாம் ஈக்கி பதில் ரொம்ப சொல்லலை. விஞ்ஞானம் சொன்னால் தான் ஏற்றுக்குருவாராங்கிறாங்க. விஞ்ஞானம்னு சொல்லவே என்ன அர்த்தம் சொன்னு விளங்காமல் பேசுகிறாங்க. அதுக்கெல்லாம் பதில் வருது. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா ஈக்கி முன்னாடி என்ன விளங்கிக்கணும்னு கேட்டால் இது ஹதீஸில் இப்படி ஹதீஸை எப்படி பிரிக்கிறது என்பது இருக்குதா இல்லையா. இப்போ ஒரு ஹதீஸ் இருக்குது. என்ன இருக்குன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது லம் யஜஅல் லஹா சுக்குனா வலா நஃபகா, அதாவது ஃபாத்திமா பின்த் கைஸ் என்கிற ஒரு அம்மா, அந்த அம்மா விவாகரத்து பண்ணிட்டார் கணவர். விவாகரத்து பண்ண உடனே அவங்களுக்கு தங்குமிடமும் செலவினமும் கொடுக்க வேண்டியது இல்லை என்று அந்த ஃபாத்திமா பின் கைஸ் சம்பந்தமாக ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி வந்தவொன்னு சொல்கிறாங்க, லா நத்துருக்கு கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்ம விடமாட்டோம். ஓ சுன்னத்த நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை நாங்கள் விட்டுவிட மாட்டோம். லி கவுலி இம்ராத்தின், ஒரு பொம்பளை சொல்கிறத வைத்துக்கொண்டு குர்ஆனுக்கு மாற்றவனை பேசிடுவோமா? அல்லாஹ் அழகான முறையில் கொடுங்கங்கிறான். ஒலில் முத்தல்லகாத்தி மத்தாவுன் பில் மாரூஃப், விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு அழகான முறையில் வசதிகள் செய்து கொடுங்கள். ஹக்கன் அல் முத்தகீன் முஹ்சினீன், கடமை அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த அம்மா சொல்லுது, எனக்கு கணவன் ஒன்றும் தர வேண்டிய ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த அம்மா சொல்கிற கேட்டுக்கிட்ட நாங்கள் குர்ஆனை விட்டுருவோமான்னு கேட்குறாரு உமர். அப்போ இந்த பார்வை எதனால் வருது? குர்ஆனில் அல்லாஹ் சொன்னா என்பது டவுட்டே இல்லாது. இந்த அம்மா சொல்வது என்னன்னு கேட்டால், ஒரு பெண் சொல்கிறாங்க, அது என்னத்தை விளங்கிட்டு சொல்லி அப்படி சொல்கிறாங்க. அந்த வார்த்தை அல்லாஹ் ஹஃபிலத்து அவ் நசியத்து, அல்ல மறந்துட்டு இந்த அம்மா பேசுதா, அல்ல ஒழுங்காக யாபம் பண்ணிச்சா என்னன்னு உனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அது ஆதாரம் காட்டுறாங்க. என்ன செய்யறாங்க? லா துஹ்ரிஜூன மின் புயூத்திஹின்ன, பெண்களை அவர்கள் வீடுகள்லேருந்து வெளியேற்றாதீர்கள். விவாகரத்து செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் வீடுகள்லேருந்து வெளியேற்றாதீர்கள். வலா யஹ்ருஜுன, அவர்களும் வெளியேறக்கூடாது அப்படிங்கிற தலாக்குங்கிற அத்தியாயத்தில் உள்ள முதல் வசனத்தை வாசித்து இதுக்கு மாத்தமாக இந்த ஹதீஸ் இருக்குது. இந்த அம்மா அறிவிக்கிறது ஹதீஸு, ஒரு ஆள் அறிவிக்கிறது. உமர் என்ன சொல்கிறாங்க? அந்த அம்மா பொய் சொல்கிற அம்மா இல்லை, சஹாபி பெண்ணு தான். சஹாபி பெண்ணே சொல்லும்போது உமர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சொல்கிறமா சரதாமா, அல்லாஹ்வுடைய வேதம் இப்படி தானே இருக்குது, வேதத்துக்கு மாற்றமா சொன்னால் எப்படி ஏற்றுக்கிறது? இல்லை அது ஹதீஸு. இப்போ உமரை போய் சொல்லுங்க, ஹதீஸ் மறுப்பாளர் உமர் நினைஞ்சிட்டாரு, ஹதீஸை மறுத்துட்டார், வழிகேடர். ஏன்? ஒரு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு இந்த அம்மா சொல்லுது, பொய் சொல்லாது சஹாபி பெண்ணு, ஆனாலும் சொல்லுது. ஆனால் குர்ஆன் வேற மாதிரி சொல்லுது. குர்ஆன் வேற மாதிரி சொல்லும்போது நம்ம இன்னொரு குர்ஆனுக்கு எதிராக சொன்னால் இப்படி ஏற்றுக்கிறது? குர்ஆன் படி தீர்ப்பளிக்கிறார் அவர். அப்போ இதுக்கு என்ன பேர்? இது முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அதே மாதிரி புகாரியில் ஏன்னா நிறைய என்ன கேட்டால் எப்படியெல்லாம் குர்ஆனை வைத்து ஹதீஸை ரசூலுல்லாஹ் வாழ்ந்து சஹாபாக்கள் காலத்திலேயே குர்ஆனுக்கு மாற்றமாக சஹாபி அறிவித்தா கூட ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம சஹாபிக்கு பின்னாடி வந்த ஆளுக்கு தான் லைஃப்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம சஹாபி எடை போட மாட்டோம். ஆனால் சஹாபாக்கள் எடை போட்டிருக்கிறாங்க. நமக்கு ஹதீஸ் வந்துச்சுன்னு சொன்னால் சஹாபி எல்லாரும் நம்பகமானவர்கள் ஒரு வரியில் முடிச்சுக்கிடுவோம். அடுத்தவர் வரும் பொழுது தான் அவர்களில் நல்லவங்க இருக்கிறாங்களா கெட்டவங்க இருக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆனால் சஹாபாக்கள் காலத்தில் எல்லாம் சமம் தானே. அவங்க ஒரு சஹாபிக்கு சொன்னார்னு சொன்னால் நீ சொல்கிற கிடக்கட்டு பார்க்க அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? அப்போ சஹாபி நேர கேட்டு சொல்கிறாரு, ஆனால் அல்லாஹ் இப்படி சொல்கிறாங்கிறதுனால ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க ஹதீஸை. குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் ஹதீஸை ஏற்றுக்கிற மாட்டேங்கிற எப்படி வருதுன்னு கேட்டால் 1287 புகாரில் இருக்குன்னு வச்சுக்கிறங்க. அதில் என்ன இருக்குன்னு கேட்டால், அதாவது ஒரு இறந்து போனது அழுகிறாங்கல்ல, அழுதாங்கன்னு சொன்னால் நான் இறந்துட்டேன், என்னை சுற்றி எல்லாம் அழுதாங்கன்னு சொன்னால் எனக்கு வேதனை என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸ். இது புகாரில் 1287 ஹதீஸில் வருது. எப்படி வருதுன்னு கேட்டால், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அடுத்தவன் அழுகுறதுனால இவனுக்கு இறந்தவனுக்கு வேதனை என்று ஹதீஸ் வருது. இது புகாரி 1287. 1288 இது வரும் பொழுது இந்த விஷயத்தை உமர் சொன்ன இந்த விஷயத்தை ஆயிஷா நாய்கிட்ட சொல்கிறாங்க. ஆயிஷா நாய்கிட்ட சொன்ன உடனே ஆயிஷா நாய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மா ஹத்தத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லவில்லை, ரசூலுல்லாஹ் சொன்னதாக உமர் சொல்கிறாரு. ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, ரஹிமல்லாஹ் உமர், உமருக்கு அல்லாஹ் ரஹமத் செய்யட்டும், அவர் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டார், அவர் தப்பை புரிஞ்சு சொல்கிறாருங்கிறாங்க. ரஹிமல்லாஹ் உமர், உமருக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். வல்லாஹி மா ஹத்தத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லவே இல்லை. எப்படி இன்னல்லாஹ் லா யஸிபுல் முஃமின பி புகாய் அஹ்லிஹி அலைஹி, ஒரு மூமினுக்கு அவனை சுற்றி அழுகிற காரணத்தினால் அந்த மூமினுக்கு அல்லாஹ் வேதனை கொடுப்பான்னு ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. வேற என்ன சொன்னார்கள்? இன்னல்லாஹ் லா யஸீதுல் காஃபிர் அதாபன்
புக்காய் அகலிகளை ஒரு காஃபிரான ஒருத்தன் இறந்துட்டான்னு சொன்னால் இவன் அழுவுறதுனால அவனுக்கு வேதனை அல்ல அதிகப்படுத்துகிறான், ஏன்டா அந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன்னு கேட்குறான்னு சொல்லிவிட்டு செய்கிறாங்க. ஹஸ்புக்குமுல் குரான், உங்களுக்கு உமர் அறிவித்த ஹதீஸ் உங்களுக்கு வேண்டாம், குரான் உங்களுக்கு போதும். அல்லாஹ் என்ன சொல்கிறான், வலா தசிறு வாசிரத்துன்னு விசிற உகுரா, ஒருத்தர் சுமை ஒருத்தர் சுமக்க மாட்டார். நான் செத்து போயிட்டேன், நீ அழுகுற, எனக்கு ஏன் தண்டனை? நீ அழுத உன்னையும் தண்டிக்கணும். இறந்து போனவருக்காண்டி ஒப்பாரி வச்சான்னு சொன்னால் ஒப்பாரி வச்சவனும் தண்டிக்கலாமே தவிர அதுக்கு என்னை போட்டு தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி மறுக்கிறதுக்கு என்னத்தை காட்டுறாங்கன்னா, ஹஸ்புக்குமுல் குரான், உங்களுக்கு குரான் போதும். குரானில் இருக்கிற மாத்தமாக உமர் சொல்கிறாரு, அவர் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டார். ஆனால் உமரும் அப்படி மறுத்திருக்கிறாரு. உமர் சொன்னால் ஆயிஷா நாயகி மறுக்கிறாங்க. எதை வச்சு மறுக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் இதை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு கேட்டால், இஸ்லாத்தினுடைய ஃபண்டமெண்டல் கொள்கை என்ன? ஒருவர் சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார். ஏன் தப்பு எனக்கு, ஓன் தப்பு உனக்கு, நீ தப்பு செஞ்சு என்னையால தண்டிக்க போகிறான். அப்போ வலா தசிறு வாசிரத்தின் விசிற உஹ்ரா 664 வசனத்தை ஓதி காட்டி இது உங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு வல்லாஹி மாக்காலை அப்படி சொல்கிறாங்க. இது 1288 வருது. அதே மாதிரி 1289 வருகிறது. இது எல்லாமே என்ன வருதுன்னு கேட்டால், இறந்தவரை சுற்றி ஒருத்தர் அழுதார்னு சொன்னால் வேதனை செய்யப்படுவார்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு தான் ஹதீஸு. ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுது? இது இஸ்லாத்தின் அடிப்படைக்கு, நம்ம இஸ்லாத்துக்கு இந்த கிறிஸ்தவத்துக்கும் அதான வித்தியாசப்படுத்துகிறோம். நம்ம பாவத்தை எல்லாம் இயேசுநாதர் சுமந்து கொண்டாருங்க, அவ ஏப்போ என் பாவத்தை சுமக்கிறாரு? அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செஞ்சனால பிறக்கிறவன்லாம் பாவியாக பிறக்கிறாங்கிறீங்க, அது எப்படி நான் பிறப்பேன்? அப்படிங்கிற ஒரு வித்தியாசமே இஸ்லாத்தினுடைய கொள்கையோட ஃபண்டமெண்டல் அடிப்படை கொள்கை அது. அந்த கொள்கைக்கு மாற்றமாக நீ அழுதால், இவன் செத்தவனுக்கு முன்னாடி நீ அழுதால் செத்தவனுக்கு தண்டனைன்னு ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் சொன்னாங்கன்னு தான் இருக்குது, சொன்னாங்கன்னு தான் ஹதீஸ் இருக்குது. உமர் சொன்னாங்கன்னு வருது. ஆனால் ஆயிஷா நாயகி என்ன செய்கிறாங்க? மறுக்கிறாங்க. நம்ம என்ன செய்கிறது? அதை ஏற்றுக்கிறீங்களா நீங்கள்? ஆயிஷா நாயகி மறுத்ததுனால நீங்கள் மறுக்கிறீங்க, இப்போ மறுக்கிறீங்க. ஆமாம் சரிதான், இவர் அழுதுக்கு இவர் எதுக்கு தண்டிக்கணும்? அது செத்து போயிட்டார், உசுரோடு இருந்தால் கூட தண்டிக்கலாம், கண்டிக்காமல் இருந்துன்னு கேட்கலாம். நான் செத்த பிறகு நான் கண்டிக்க கூட முடியுமா? அப்போ இதை என்ன, ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆயிஷா நாயகி? அப்போ ஹதீஸ் மறுப்பாளர் நம்பர் 1 உமர், ஹதீஸ் மறுப்பாளர் நம்பர் 2 ஆயிஷா. சொல்லுங்கள், வழிகேடர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்ட்டு இது இத்தனையாக 72 அறிவிப்பாளர் தாண்டி வருது. டைரக்ட் ஒத்த அறிவிப்பாளர் உமர் சொன்னார், டைரக்டாக வருது, சங்கிலி தொடர்லாம் இல்லை. ஃபாத்திமா பின்த் கைஸ் டைரக்டாக நான் கேட்டேன்னு சொல்லி தனக்குரியதை சொல்கிறாங்க, அதை மறுக்கிறாங்க. அப்போ இவங்க எப்படிப்பட்ட ஹதீஸ் மறுப்பாளர்கள் அப்படிம்பீங்களா? குர்ஆனில் பாதுகாத்துட்டான், சொன்னவங்க ஒன்று புரிஞ்சிருப்பாங்க, அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஒன்று தப்பு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க. குர்ஆனுக்கு மாற்றமாக விளங்கிட்டார்கள்னா இது குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. அது எப்போ முடிவு எடுக்கிறாங்க? நீங்கள் அறிவிப்பாளர்கள்லாம் ஃபில்டர் பண்ணுற காலத்தில் இல்லை, எந்த அறிவிப்பாளர் தொடர்பு இல்லாமல் டைரெக்டாக கேட்ட ஹதீஸை மறுக்கிறார்கள், அதை பார்க்குறோம். அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பத்ர் போர்க்களத்தில் இது 3978 புகாரி, பத்ர் போர்க்களத்தில் காஃபிர்கள்லாம் கொல்லப்பட்ட பிறகு கிணத்துல தூக்கி போட்டுட்டு என்ன செய்கிறாங்க? தூக்கி போட்டுருவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு செய்வாங்கன்னு கேட்டால், இன்னஹும் ல யஸ்மஊன மா அகூல், நான் சொல்வதை அவர்கள் செவியுறுகிறார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கன்னு உமர் சொல்லுவார். அதாவது கிணத்துல தூக்கி போட்டாச்சு, போட்டுட்டு எங்களுக்கு எங்கள் இறைவன் வாக்களித்த வெற்றியை தந்து விட்டான், உங்களுக்கு தந்ததை நீங்கள் அடைந்து விட்டீர்களான்னு அந்த இறந்த ஜனாசாவை பார்த்து ரசூலுல்லாஹ் பேசுவாங்க. அப்போ உமர் கேட்பாங்க, கல்லிம் அஜிசாதன்லாம் அருவாகலகா, உயிர் இல்லாத உடலோட பேசுகிறீர்கள்னு உமர் கேட்கும் பொழுது அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களாம், இன்னகும்ல யஸ்மஊன மா அகூல், நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்னு உமர் சொல்கிறார். உமர் சொன்னாருங்கிறது ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயிட்ட கேட்குறாங்க, கிடையாது. இது எப்படி உமர் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க? அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? ஒமா அன்த பி முஸ்மியின் மன்ஃபில் குபூர், கபூரில் உள்ளவர்களை கேட்க செய்ய முடியாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில். அவங்க ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, அடக்கம் செஞ்ச கபூரில் போட்டோம்னு சொன்னால் நீங்கள் பேசுகிறவங்களுக்கு விளங்காது. இன்னக்கலா துஸ்மிஉல் மூத்தா, இறந்து போனவர்களுக்கு நீ செவியேற்க செய்ய முடியாது என்ற வசனத்தையும், ஒமான் தபி முஸ்மின் மன்ஃபில் குபூர், கபூரில் உள்ளவர்களை உம்மால் செவியேற்க முடியாது என்கிற ஒரு வசனத்தையும் ஓதி காட்டி, இப்படி இருக்கும்போது நான் சொல்வதை அவர்கள் கேட்கிறார்கள் ரசூல் அப்படி பேசுவாங்க. குர்ஆனில் ரசூலுல்லாஹ் தானே இதை சொல்கிறான், ஒமான் நீ முகமது நீ பி முஸ்மின் மன்ஃபில் குபூர், கபூரில் உள்ளவர்களை கேட்க செய்ய முடியாது, நீ பேசுகிறது கபூரில் உள்ள கேட்காது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிவிட்டான், ரசூலுல்லாஹ் கேட்க மாட்டாங்கன்னு வருது. அப்போ குர்ஆனில் ரசூலுல்லாஹ் கேட்க மாட்டாங்கன்னு அதை ஏற்றுக்கிறதா? ரசூலுல்லாஹ் நான் சொல்வது கேட்பாங்கன்றது அதை ஏற்ற இதை மறுக்கிற மாதிரி வந்துருமே.
அப்படின்னு சொல்லி யார் மறுக்கிறா? ஆயிஷா நாய் மறுக்கிறாங்க. இவர் என்னதான் அது பொய்யா சொல்லிட்டார் உமரு? பொய்யெல்லாம் சொல்லலை. ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டால், இன்னஹுமுல் ஆனல யஅலமூன அன்னமா குன்து அக்குல்லஹு ஹக்குன், நான் எந்த பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தேனோ அந்த பிரச்சாரம் உண்மை என்பதை இப்போ விளங்கி கொண்டார்கள். நான் சொல்வதனால விளங்கலை. உள்ளுக்கு போய் அந்த ஆலமுல் பர்ஸுக்கு போன பிறகு ஆஹா நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம், முகமது சொன்ன மார்க்கு தான் கரெக்ட்னு அப்போ விளங்கி கொண்டார்கள். விளங்கி கொண்டார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர நான் சொல்வதை காதால் கேட்கிறார்கள் சொல்லலை. அந்த சொல்லு என்ன சொன்னார்கள் என்பதை எடுத்து சொல்லிவிட்டு இந்த 2 வசனத்துக்கு மாத்தம்ங்கிறாங்க. இவங்க யார்? இவங்க யார்? குர்ஆன் ஹதீஸ் மறுப்பாளர்களா? அப்போ என்ன மார்க்கு நீங்கள் இருக்கிறீங்கன்னு. அப்போ குர்ஆனுக்கு எந்த ஒரு மதி இந்த அகல ஹதீஸ், இந்த ஹதீஸ்ன்னு வர்றவங்க பூராமே என்ன செய்கிறாங்கன்னா குர்ஆனத்துக்கு ஓரத்தில் வச்சுட்டு பேரை கூட அகல ஹதீஸ்ன்னு வச்சுக்கிறாங்க. அதனால தான் அகல குர்ஆன் உண்டாக்குறான். ஹதீஸ்ன்னு சொல்லி ஹதீஸ் வேணும். ஹதீஸு குர்ஆனுக்கு மாத்தம்னா குர்ஆனுக்கு ஒடியாந்துருன்னு. அப்படி வந்தால் கூட எனக்கு ஹதீஸ் வேணும்ட்டீங்கன்னா எனக்கு ஹதீஸே வேணாம்டான்னு மொத்தமாக ஓடி போயிடுறான். இந்த அகல குர்ஆன் உண்டானதே இந்த வழிகடர்கள்னால தான். எந்த வழிகடர்கள் குர்ஆனுக்கு மாத்தமாக இருந்தாலும் நாங்கள் என்னத்தையாவது முட்டு கொடுத்து சமாளித்து பார்ப்போம். ஒன்று எஸ் நோ தான் சொல்ல முடியும். இதுவும் சரி அதுவும் சரி என்று சமாளிப்போம்னா இது எப்படி ஏற்றுக்கிற முடியாது, ஓடி போயிடறான் சிலத்தை விட்டு. அப்போ இவங்களுடைய கொள்கை தான் கெட்ட கொள்கையாக இருக்குது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இது அகமதில் வரக்கூடிய ஹதீஸ் என்னன்னு கேட்டால், இன்னமத் தியரத்து ஃபில் மரஅத்தி ஒத்தாபத்தி ஒத்தாரி, சகுனம் பார்க்கிறது கூடாது மார்க்கத்தில், ஆனால் 3 விஷயத்தில் பார்க்கலாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அப்படின்னு அபூ ஹுரைரா அறிவிக்கிறார். 3 விஷயம் என்னன்னு கேட்டால், பெண்ணு, வாகனம், அதை கால்நடைகள், வீடு, இந்த விஷயத்தில் சகுனம் பார்க்கலாம். ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறோம், அந்த இவ்வளோ பண்ணதுனால நமக்கு சரியா இல்லை அப்படி ஏற்படலாம். ஒரு வீட்டை வாங்குகிறோம், இந்த வீடு வந்ததுனால தர்த்தனை முடிச்சிருச்சு அப்படி நம்ம நினைக்கலாம். ஒரு குதிரையை வாங்குகிறோம், வாகனத்தை, இந்த வாகனத்தை வாங்குறது நமக்கு சரியில்லை, இந்த 3 விஷயத்தில் மட்டும் சகுனம் பார்க்கலாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஒரு ஹதீஸ். பொதுவாக சகுனம் கூடாதான், ஆனால் 3 விஷயத்தில் பார்க்கலாமா. நம்ம வந்த பொம்பளை சரியில்லை, வாங்கின வீடு சரியில்லை, வாங்கின வாகனம் சரியில்லை, அதான் நம்மளை தர்த்தனை முடிச்சு ஆட்டுது அப்படின்னு சொல்லலாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக அபூ ஹுரைரா அறிவிக்கிறார். இது ஆயிஷா நாய்க்கு வருது. வந்தோன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவே கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், அபுல் காசிமின் மீது, அபுல் காசிம் ரசூலுல்லாஹ், அபுல் காசிமின் மீது உள்ளதி அன்சலல் குர்ஆன் அல் அபுல் காசிம், அபுல் காசிம் ஆகிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை அருளினானே அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், மாஹா கதா காணைய கூழ், ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னது கிடையாது. சொன்னார்னு அவர் சொல்கிறாரு, சொல்ல கிடையாதுன்றாங்க. வேற என்ன சொன்னாங்களாம், கான அஹ்லுல் ஜாஹிலியத்தே கூழுன அத்தீரத்து வில் மரத்தி ஒத்தாரி ஒத்தாபத்தி, அறியாமை காலத்து மக்கள் இந்த 3லும் சகுனம் உண்டு என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதில் மட்டும் இருக்குங்கிறாங்க, எதுலையுமே இல்லை. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, அறியாமை காலத்து மக்கள் இந்த 3ல இருக்குன்னு சொன்ன அப்படி தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர அந்த 3லையும் சகுனம் பார்க்கலாம்னு சொல்லலைங்கிறாங்க. இப்படி சொல்வதற்கு என்ன காரணம்னு கேட்டால், மா அசாப மின் முசீபத்தின் ஃபில் அர்தி ஒலாஃபி அம்புசிக்கும் இல்லாஃபி கிதாப், இந்த கருத்து குர்ஆனுக்கு மாத்தங்கிறாங்க. எதனால் மாத்தம்? இந்த பூமியில் உனக்கு எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் சரி, இல்லாஃபி கிதாப், எழுதப்பட்ட ஏட்டில் உள்ள எழுதிப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பொம்பளை வந்ததுனால நடக்காது, இந்த வீட்டை வாங்கினது நடக்காது, இந்த குதிரை வந்ததெல்லாம் நடக்காது, எல்லாம் எழுதப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லும் பொழுது இது இதனால தான் வந்துச்சுன்னு நீங்கள் முடிச்சு போட்டீங்கன்னு சொன்னால் அது குர்ஆனுக்கு மாத்தம் என்று சொல்லி மறுத்துருக்குறாங்களா இல்லையா? ஆயிஷா நாயகி இவங்க யார்? குர்ஆன் மறுப்பாளரா, ஹதீஸ் மறுப்பாளரா? அப்போ எல்லாருமே மனிதனுடைய உங்களுக்கு புது புத்தி நான் கேட்குறேன், ஒரு புது புத்தி உங்களுக்கு வேணாமா? குர்ஆன் என்ன ஹதீஸ் என்ன? குர்ஆன்ங்கிறது அல்லாஹ் தான் இதை சொன்னான் என்று ரசூலுல்லாஹ் தான் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு அவ்வளோ சஹாபாக்களும் சாட்சி. ஹதீஸ்ன்னு சொல்வதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்பதற்கு அவ்வளோ சாட்சியும் இல்லை. எண்ணங்கள் எல்லாம் செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யார் சொன்னா? ஒரு உமர் சொன்னார், வேற யார்? அவர் தான் சொன்னார். இத்தனாயிரம் சஹாபாக்கள் ஒருத்தர் சொன்னாரா? இல்லை இந்த அவர் இன்னொருத்தர் சொன்னார், இவ்வளோ தான் நாண்டா. ஒரு செய்தி வருகிறது, இந்த ஒரு செய்தி வந்துச்சின்னு சொன்னால் ஒரே ஒருத்தர் சொல்கிறார், அது தப்புன்னு வராது. ஒரே ஒரு சொன்னால் ஏற்றுக்கிற வேண்டியதுதான். எது வரைக்கும் ஏற்றுக்கொள்ளலாம்? அந்த உறுதிப்படுத்தப்பட்ட அந்த குர்ஆனுடைய அந்த நம்பகத்தன்மையான குர்ஆன் வேதம் இருக்குது, அதுக்கு முரணாக அதுக்கு மாற்றமாக வராத வரைக்கும் தான் ஹதீஸ். மாற்றமாக வந்தால் மாற்றமாக ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒன்றை இவர் தப்பாக புரிந்து கொண்டோ
வேண்டுமென்றோ எவரோ ஒரு ஆள் இடையில புகுந்தோ சொல்லியிருப்போம். அது நமக்கு தேவையில்லை. இந்த மெசேஜ் சரியில்லை அப்படின்னு முடிவுக்கு வரணும்.